முடியும் டே 16 லாஸ்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இ-காமர்ஸ் பிஸ்னஸில் மீஷோவில் எப்படி ப்ராடக்ட் செல் பண்ணுறது, அதுக்கான பேசிக் நீட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பேசிக்கான காஸ்ட், ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மீஷோவில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ நம்மளுக்கு செலவாகும், அந்த அமௌண்ட் நம்ம எப்படி முன்கூட்டியே ரெடி பண்ணுறது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு ஒரு 3000 கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆகும். அதுக்கப்புறம் லேப்டாப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒரு 12,000 வரும். பிரிண்டர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தேவையில்லை. அதை யூஸ் பண்ணும்போது தான், அதாவது ஒரு தினமும் ஒரு 50 ஆர்டருக்கு மேலே வரும்போது தான் நீங்கள் பிரிண்டர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பிரிண்டர் தேவையில்லை. இருந்தாலும் பிரிண்டர் காஸ்ட் 15,000 சொல்லி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு செட்டப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக் நீடிங் 3,000, அதுக்கப்புறம் ஒரு 500, மொத்தம் 3,500 வேணும். உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை மொபைல் இருந்தால் கூட ஓகே. செகண்ட் செட்டப்பில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குன்னா கண்டிப்பாக லேப்டாப்பு, ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும், எம்எஸ்எம்இ எடுக்கணும். மொத்தம் 15,500 பக்கம் ஆகும். தேர்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபுல் செட்டப்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்டர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50 ஆர்டர் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தையும் ப்ரௌசிங் சென்டரில் போய் ஓடிட்டுருக்க முடியாது. அதனால் ஃபுல் செட்டப்பும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு, எம்எஸ்எம்இக்கு, லேப்டாப்புக்கு, ஒரு பிரிண்டர் மொத்தமாக சேர்த்து ஒரு 30,500 பக்கம் வரும். இதுதான் பேசிக் நீட்ஸு. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் பார்ட்டுக்குள்ளே போக போகிறோம். நான் ப்ராடக்ட் செலெக்ஷன் எப்படி சேல் பண்ணுறது, நான் என்னென்னலாம் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.